இந்த சாதத்தை வச்சு நம்ம வத்தல் ஊற்றலாங்க. அந்த சாதம் வந்து நம்ம வீணாக்க வேண்டாம். நான் நைட் சாதம் மீந்துருச்சு, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ அதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அது கூடவே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாவும் உப்பும் வந்து இதுலேயே போட்டுக்கிறேன். இது நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இதில் தான் வந்து ஒரு கிண்ணம் சாதம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சேங்க. இப்போ இந்த ஒரு கிண்ணம் சாதத்துக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து மைதா வந்து எடுத்துப்போம். இது நல்லா கரைச்சிருவோம். கொஞ்சம் எல்ஜி பெருங்காயம் வந்து போட்டுக்குங்க வாசனைக்காக. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கேஸில் வச்சு கொதிக்க வைப்போங்க. கை விடாமல் கிளறிட்டே இருங்க. ஏன்னா மைதா மாவுங்கிறதுனால கொதிக்கும் போது கொஞ்சம் கட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொதி வர வரைக்கும் கொஞ்சம் இப்படி கிளறிட்டே இருங்க. அதனால் நல்லா கொதிக்குது. நம்ம கை விடாமல் கிளறினதுனால கட்டி பிடிக்கல. இப்போ அரைச்ச சாதத்தை வந்து இதில் ஊற்றிக்கலாங்க. இதுவும் நல்லா கொதிக்கிட்டோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா நல்லா வெந்துருங்க. ஏன்னா இது வெந்த சாதம் தான், அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு இறக்கிடலாங்க.